Welcome all my dear students. In this session, we will be discussing the topics gravitational potential energy and gravitational potential. Our students in volume 1, 4th lesson, already we studied potential energy in mechanics. Here gravitational potential energy. Basically, these two potential energies are different concept because the potential energy in mechanics associated with the non-conservative force field. Here this potential energy associated with the conservative force field. Conservative force is nothing but work done by the force is independent of path. ஸோ இந்த மாதிரி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்த இதனோட டெஃபினேஷனும் இதுக்கான ஈக்குவேஷன்ஸும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த ஃபிகரில் இருக்கிறது போல் just we have to consider two mass m1 and m2. Initially, these two masses are separated by a distance r dash. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, m1 m2, இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணினது r dash அப்படிங்கிற டிஸ்டன்ஸு. இந்த ரெண்டு மாஸில் m1 அப்படிங்கிறது அதனோட பொசிஷனில் ஃபிக்ஸடாக இருக்குது, m2 மட்டும் மூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்த m2 அப்படிங்கிறது மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த கான்செப்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த m1 மாஸ் அப்படிங்கிறது அதை சுற்றிலும் ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் m2 மாஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபீல்டை தாண்டி வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக ஒரு ஒர்க் டன் வந்து கொடுக்கணும். அந்த ஒர்க் டன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, m1 மாஸ் கொடுக்குற ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலாக இருக்கணும், பட் டைரக்ஷன்ஸ் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, அந்த கான்செப்டில் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒர்க் மஸ்ட் பி டன் ஆன் m2 டு மூவ் அ டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் டு ஆர். சரிங்களா? இப்போ ஆர் டேஷ்லேருந்து நம்ம ஆருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொடுக்குற அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் செகண்ட் பிக்சரில் பொசிஷன் வெக்டரை மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸு. பாருங்கள், இந்த இடத்த m1 m2 இருக்கிற டிஸ்டன்ஸ் இனிஷியலாக ஆர் டேஷில் இருக்குது. இப்போ நம்ம அந்த m2 நகர்த்துறது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபைனிட்டசிமல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு dr தான். நான் இந்த அடிஷ்னலாக dr கொடுக்குறோன்னா இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவாக இருக்கும், ஆர் வெக்டார் ப்ளஸ் dr வெக்டர்னு இருக்கும் இல்லையா? இதிலிருந்து ஒர்க் அப்படின்றது அஸ் அ டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார், ஃபோர்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குற அந்த அடிஷ்னல் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, dw இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் dr வெக்டார். இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதனால தான் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படின்னு இருக்குது. ஓகே, இது வந்து 6.21 ஈக்குவேஷன். தென் நான் சொன்னது போல் நம்ம கொடுக்குற அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா, அகெயின்ஸ்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஈக்குவல் தான். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு போனாலும் நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், நியூட்டன்ஸோட கிராவிடேஷனல் ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த டேர்ம்ஸுக்கு ஈக்குவல், g m1 m2 by r ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஒர்க் டன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 6.21 அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தால் நம்ம கிடைக்கிற டேர்ம் dw இஸ் ஈக்குவல் டு g இன்ட்டு m1 m2 by r ஸ்கொயர் இன்ட்டு r cap dot dr vector. இது வந்து 6.23 ஈக்குவேஷன். தென் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ஒர்க் டன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் டேர்ம் தான். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன் வந்து வெக்டரில் இருக்கு இல்லையா, அந்த வெக்டர் டேர்ம்ஸையும் ஸ்கேலரில் மாற்றி கொண்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, dr வெக்டர் அப்படிங்கிறத எப்படி எழுதலான்னா dr இன்ட்டு ஆர் கேப்னு எழுதலாம். சரியா? அதோட வெக்டரோட மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர், இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு dr வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த dr வெக்டர் டேர்ம்ஸ் வந்து திரும்ப நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது பாருங்கள், g m1 m2 by r ஸ்கொயர்ட் இன்ட்டு ஆர் கேப் இன்ட்டு dr இன்ட்டு ஆர் கேப்னு மாறும். அடுத்ததான் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த இடத்த டாட் ப்ராடக்ட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். சும்மா அவங்க பார்க்கல அப்படியே போட்டு போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ்டேக் வந்துடும். அடுத்ததான் ஆர் கேப் டாட் ஆர் கேப், இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல்னு பார்க்குறோம், இஸ் ஈக்குவல் டு 1. எப்படி ஈக்குவல் டு 1னா, டாட் அப்படிங்கிறது இன்டெரக்டாக அங்கே காஸ் தீட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணோம். ஆர் கேப் இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிறது ஒரே டைரக்ஷன், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா, அதனால தான் ஆர் கேப் டாட் ஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த டேர்ம்ஸ் வந்து மேலே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒர்க் டன் அப்படிங்கிறது இப்போ கடைசியாக எப்படி இருக்குன்னா, g m1 m2 by r ஸ்கொயர் இன்ட்டு dr மட்டும் இருக்கும்.
இது வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தான். அதாவது டிஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க் டன்ங்கிறது என்னன்னு பார்க்கணும். ஆர் டேஷ்லேருந்து ஆர்க்கு நகர்த்தும் போது நம்மளோட டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வி ஹாவ் டு இன்டெக்ரல் தி எபோ ஈக்குவேஷன் 6.26 இல்லையா. கொடுத்துருக்கிற ஃபிகர்லேயும் அப்படி தானே கொடுத்தாங்க. டிஆருங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ஒர்க் டன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் டோட்டல் டிஸ்டன்ஸு ஆர்க்கு வந்து நம்ம கான்செப்டாக எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ இந்த இடத்த நம்ம இன்டெக்ரல் அப்ளை பண்ணுறோம். இன்டெக்ரல் அப்ளை பண்ணும்போது லிமிட் வந்து எதுலேருந்து எது வரைக்கும்னா இனிஷியலாக இருந்த டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ்லேருந்து ஃபைனல் டிஸ்டன்ஸு ஆர் வரைக்கும் அந்த லிமிட்டையும் அப்ளை பண்ணிவிட்டு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அண்ட் தென் கடைசியாக இன்டெக்ரல் ஆஃப் டிடபிள்யூங்கிறது டபிள்யூன்னு நமக்கு கிடைச்சிருக்கும் செகண்ட் ஸ்டெப்ஸில் அஸ் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா ஜி எம்1 எம்2 இது வந்து கான்ஸ்டன்ட்டு, அதை இன்டெக்ரலுக்கும் வெளியில் கொண்டு வரணும். அதை இன்டெக்ரலுக்கும் வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளோட டேர்ம் பாருங்கள் அஸ் ஈக்குவல் டு ஜி எம்1 எம்2 இன்டெக்ரல் லிமிட் ஆர் டேஷ் டு ஆர், கீழே இருக்கிற ஆர் ஸ்கொயரை நான் நியூமரேட்டர் கொண்டு வந்தேன்னா ஆர் பவர் -2 இன்டூ டிஆர்னு கிடைக்கும். நீங்கள் இதுக்கு மட்டும்தான் இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதுக்கு இன்டெக்ரல் ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும், ஏற்கனவே வெளியில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் இன்டூ இதை வந்து இன்டெக்ரல் பண்ணும்போது ஆர் பவர் -2 + 1 பை -2 + 1 இதனோட லிமிட் அப்படிங்கிறது as r dash to rன்னு மாறும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதனோட அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா as equal to அந்த வெளியில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் மேலே வந்து r பவர் -2 + 1 அப்படின்னு சொல்லும்போது r பவர் -1 பை டிவைடில் -2 + 1 இருந்தால் இது -1ன்னு கிடைச்சிருக்கும். லிமிட் எனக்கு என்னென்னு இருந்திருக்குன்னா r dash to rனே தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் கீழே டிவைடில் -1 இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து காமனாக மைனஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆர் பவர் -1 அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறேன்னா 1/rன்னு எடுத்துக்கிறேன். லிமிட் வந்து அப்படியே தான் இருக்குது, ஆர் டேஷ் டு ஆர். இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரணும். அடுத்ததில் நீங்கள் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் என்னாகும், வெளியில் இருக்கிற அந்த -g m1 m2 அப்படியே தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கீழே ஆருக்கு பதிலாக நியூமரேட்டரில் அப்பர் லிமிட் ஆர் கொடுத்தீங்கன்னா 1/r, லோயர் லிமிட்டுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் அப்ளை பண்ணணும். அது கொடுத்தா -1/r டேஷ்னு கிடைக்கும். தென் வெளியில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் 6.28. ஓகே, ஒர்க் டன் W is equal to -g m1 m2 by r plus g m1 m2 by r dash. இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி எழுதலான்னா, அதாவது யுப்சிலான் ஆர், இப்போ நான் சொல்கிற டேர்ம் வந்து இங்கே சொல்லிகிட்ருக்கேன். யுப்சிலான் அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஆர் அப்படிங்கிறது ஆல் டிஸ்டன்ஸு செப்பரேட் பண்ண அந்த 2 மாஸ் சிஸ்டத்தோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம்னா -g m1 m2 by rன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுபடி நம்ம இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்தா நம்மளோட ஒர்க் டன் வந்து எப்படி மாறும், இந்த டேர்ம் ஃபுல்லாக யுப்சிலான் ஆர், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு மைனஸ் மட்டும் எடுத்திங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு இது வந்து ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் டேர்ம் அப்படிங்கிறது அதே அந்த இடத்த அப்படியே இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்த மைனஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. புரிஞ்சுது அந்த இடத்த நான் சொன்னது? இந்த 6.28 ஈக்குவேஷனுக்கு அடுத்து நம்ம கொண்டு வர டேர்மை இந்த இடத்து இருக்கிற ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஹோல் டேர்மும் யுப்சிலான் ஆர்க்கு ஈக்குவல் ஆகிடும். செகண்ட் இருக்கிற இந்த டேர்ம் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதுபடி சொல்லும் பொழுது இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ 2 மாஸ் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா யுப்சிலான் ஆர் மைனஸ் யுப்சிலான் ஆர் டேஷ் அப்படின்னு கிடைக்குது. சரியா? இது என்ன சொல்கிறாங்க கீழே பாருங்கள் இந்த இடத்த, ஒர்க் டன் அப்படிங்கிறது கிவ்ஸ் த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் மாசஸ் m1 and m2 செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் r and r dash. பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் நம்ம பார்க்குறோம். அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா இந்த 2 மாஸ் இருக்கிற சிஸ்டத்தோட பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸை வந்து கொடுக்குதுன்றாங்க இல்லையா. இது வந்து டிஃப்ரென்ஸ் தானே, ஆர் டிஸ்டன்ஸுக்கும் ஆர் டேஸுக்கும் இருக்கிற அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸை தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றாங்க. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கேஸ் வந்து கொண்டு வரணும். நாம் எடுத்துக்கிற ஸ்பெஷல் கேஸ் எப்படி இருக்குது, இஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர் டேஷ். ஆர் டேஷ் அப்படிங்கிறது இனிஷியலாக செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து
அதிகமாக இருக்குது, அதிலிருந்து நம்ம மூவ் பண்ணுற செகண்ட் மாதம் மூவ் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்த கான்செப்டாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த ஃபிகரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற மாஸ் M1, செகண்ட் எடுத்துக்கிற மாஸ் M2. இதுதான் இனிஷியலாக நம்ம எடுத்துக்கிட்டது. என்ன டிஸ்டன்ஸ் எடுத்தோன்னா ஆர் டேஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்தோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த ஸ்பெஷல் கேஸ் படி நம்மளோட டிஸ்டன்ஸ் இந்த ஆர் டேஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, மூவ் பண்ணுற டிஸ்டன்ஸுங்கிறது குறைச்சி அப்படின்னா என்ன பண்ணுறோம், M2 அப்படிங்கிற மாஸை இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி மாஸ் M1. இங்கே நம்ம மூவ் பண்ணுறதா கண்டிஷன் எடுத்துக்கணும். இப்படி கொண்டு வரும்போது டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு தானே கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் M2ங்கிற மாதம் வந்து M1 மாதம் நோக்கி நகர்த்தும் பொழுது எனக்கு இந்த இடத்த நம்ம கான்செப்டை எப்படி மாறுது அப்படின்னா பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். நீங்கள் M2 மாதம் வந்து M1 மாதம் டுவர்ட்ஸ் பண்ணி நகர்த்துறதுக்கு அடிஷ்னலாக எந்த ஒரு ஒர்க் டன்னும் நம்ம செய்ய தேவையில்லை. ஓகே, அந்த இடத்த ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். அந்த சிஸ்டமே வந்து அந்த ஒர்க் டன்னை க்ரியேட் பண்ணி M2 மாதம் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும்போது அதோட இன்டர்னல் எனர்ஜி வந்து குறையும். இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சிது அப்படின்னா இங்கே நம்ம எடுத்துக்கிறது ஒர்க் டன் இஸ் செட் டு பி நெகட்டிவ். இந்த இடத்த செய்கிற ஒர்க் டன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுச்சா அந்த இடத்த கான்செப்ட் உங்களுக்கு? அதாவது இந்த இடத்த மாஸ் M1 இருக்கு இல்லையா, M1 அப்படிங்கிற மாஸ் எப்பவுமே இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னாவே இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இதிலிருந்து சம்திங் டிஸ்டன்ஸில் இருக்கிற M2 மாஸ் என்ன பண்ணோம், எப்பவுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால தான் நம்ம M2 மாதம் வந்து இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் M1 அப்படின்னு வரும் பொழுது அடிஷ்னலாக ஒரு ஒர்க் டன் நமக்கு தேவையில்லை. இந்த சிஸ்டமே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத முடிச்சுக்கும். ஸோ இந்த இடத்த சிஸ்டம் வந்து அந்த ஒர்க் டன்னை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சி இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஒர்க் டன்னாக மாறுன்றாங்க. அடுத்து செகண்ட் கேஸ் பாருங்கள். இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் டேஷ், இனிஷியலாக செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது, நான் அதிலிருந்து அதிகமான டிஸ்டன்ஸுக்கு M2 மாதம் நகர்த்தணும். நம்ம இந்த இடத்த M2 மாதம் நகர்த்தணும் அப்படின்னா பாருங்கள், இந்த ஃபிகர் இருக்குல்ல, இதில் எடுத்துகிட்டு இங்கே இனிஷியலாக மாஸ் M2 இருந்துச்சுல்ல, இப்போ இந்த மாஸ் வந்து இஸ் மூவிங் அவே ஃப்ரம் தி மாஸ் M1. M1லேருந்து வெளியில் விலகி நகர்த்துறதா எடுத்துக்கணும். நம்ம இந்த இடத்த வெளியில் நகர்த்துறோன்னு வைங்களேன், ஏற்கனவே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஆனால் நான் அந்த அட்ராக்டிவ் ஆப்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு போகிறேன் அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த இடத்த ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க் டன் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இந்த இடத்த நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் டன் வந்து இந்த சிஸ்டத்து மேலே செய்கிறதுனால இந்த சிஸ்டத்தோட எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் இன்க்ரீசஸ். ஏன் அப்படின்னா அடிஷ்னல் ஒர்க்கு நம்ம அந்த சிஸ்டத்து மேலே பண்ணுறோம். இங்கே வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் கிடையாது, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால திஸ் ஒர்க் டன் இஸ் பாசிட்டிவ் ஒர்க் டன். சரியா? அதுதான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கீழே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இதில் இருக்கு therefore work is done on a body by external force and hence work done is positive. ஓகே, எப்போ வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் இருக்கும், எப்போ நெகட்டிவ் ஒர்க் டன் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குற அந்த ஸ்பெஷல் கேஸ்லேருந்து எடுக்கணும். அந்த சிஸ்டமாக ஒரு ஒர்க் டன் கொடுத்து M2 மாஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும்போது ஒர்க் டன் நெகட்டிவாக இருக்கும். நம்ம அது மேலே ஒரு ஒர்க் டன் கொடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம டிஃபைன் பண்ணி கொண்டு வரணும். இந்த இடத்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது இல்லாமல் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கான்செப்டை வச்சு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். நீங்கள் எடுத்த உடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ண முடியாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்து தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த டெஃபினேஷனுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற ஆர் டேஷ் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இல்லையா. என்ன டிஸ்டன்ஸில் அது வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம், இனிஷியலாக ஆர் டேஷ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆர் டேஷ் அப்படிங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ணும்போது பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷன் 6.28 இருந்துச்சு இல்லையா, இந்த 6.28ல் உங்களுக்கு ஆர் டேஷ் அப்படிங்கிறது நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிறேன். நம்ம சூஸ் பண்ணிக்கிறது தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டது ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணால்
this term becomes to 0. இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கிற அந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறதுல எந்த டேர்ம்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கும்? 6.29 கொடுத்தது போல் மைனஸ் gm1m2/r இந்த டேர்ம் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இதிலிருந்து தான் நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். அப்படி டிஃபைன் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன். இதுக்கு டெஃபினேஷன் பாருங்கள், இங்கே இருக்குது. we can define அப்படிங்கிறது gravitational potential energy தான் of two masses m1 m2 separated by a distance r. அப்படிங்கிறது என்னன்னா amount of work done to take the mass m2 from a distance r to infinity. அதாவது r டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ண அந்த 2 masses இருக்கிற சிஸ்டத்துக்கு gravitational potential energy அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கொடுக்குற அந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், அந்த ஒர்க் டன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா m2ங்கிற மாசம் வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி அதை மூவ் பண்ணுறதுக்காக என்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கொடுக்குறோமோ அதுதான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த இடத்து வந்து வெக்டருக்கு வேலை கிடையாது. எனர்ஜி ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்கேலார் டேர்ம்ஸ் தான். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க இதிலிருந்து பாருங்கள். இட் இஸ் டு பி நோட்டட் தட் the gravitational potential energy of a system consisting of two mass m1 m2 separated by a distance r. இந்த சிஸ்டத்தோட பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா r distance and r dash distance. r dash அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி எடுத்துட்டோம் இல்லையா, அதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க. இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேயும் r டிஸ்டன்ஸ்லேயும் செப்பரேட் பண்ண மாஸ் m1 and m2, இந்த ரெண்டு மாஸ் இருக்கிற சிஸ்டத்தோட இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸு தான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லையா. இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ஓகே, இந்த இடத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்ட்ரெயிட்டாக பொட்டென்ஷியல் எனர்ஜி டெஃபினேஷன் கொடுக்க முடியாது, டிஃப்ரென்ஸ் இருந்து தான் கொண்டு வரணும்னு சொன்னோம்ல, அதை தான் மறுபடியும் இந்த இடத்த சொல்கிறாங்க. திரும்ப திரும்ப ஒரே கான்செப்ட் தான் ரிப்பீட் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இங்கே நம்ம சூஸ் பண்ணது வந்து இன்ஃபினிட்டியில் அதோட எனர்ஜிங்கிறது 0வாக இருக்கும். ஏன்னா டிவைடில் நீங்கள் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா எனர்ஜி வந்து 0 ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்சிலான் ஆர் அப்படிங்கிறது இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்னா ஃபார்முலாவில் ரிமைனிங் இருக்கிறது நெகட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது இல்லையா. பாருங்கள், மேலே கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனில் எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm1m2/rன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை தான் இங்கே வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா எப்போவுமே இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. சரியா. தென் நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறது நம்ம சொன்னது போல் இந்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜிங்கிறது இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனோட யூனிட் என்னவாக இருக்குன்னா ஜூல். எனர்ஜி அப்படின்னாவே ஜூல் அப்படின்னு சொல்கிறோம். இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 மாசஸ் அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம். நியூமரேட்டரில் இருக்கிற m1 m2ங்கிற 2 மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். மாஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அட் த சேம் டைம் செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதெல்லாம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியிலேருந்து நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டினியூ பண்ணுற டாப்பிக்கு கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் சர்ஃபேஸுக்கும் நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம 4th சாப்டர் வால்யூம் 1ல் மாஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஹெச்ங்கிற ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு mgh. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரிசல்ட்டு கிடைக்க போகுது. அது வந்து நம்ம கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இங்கே நம்ம எடுத்துக்கிறது நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துன்னு சொன்னாங்க இல்லையா. நியர் தி சர்ஃபேஸ் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம எர்த் அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட ரேடியஸ் என்னவா எடுத்துக்கிறோன்னா REன்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் எர்த். இந்த எர்த்தோட சென்டர் பாயிண்ட்டு O. இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சர்ஃபேஸ்லேருந்து மேலே ஹெச்ங்கிற ஹைட்டில் தான் இருக்குது. ஆனால் டோட்டலாக இந்த ஆப்ஜெக்டோட பாயிண்ட்டுக்கும் சென்டர் ஆஃப் தி எர்த்துக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னவா எடுத்துக்கிறோன்னா ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதிலிருந்து பாருங்கள், கன்சிடர் த எர்த் அண்ட் மாஸ் சிஸ்டம் வித் ஆர். ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆர். டிஸ்டன்ஸ் இந்த ஆர் அப்படிங்கிறது எதுலேருந்து எது வரைக்கும்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எர்த். இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஆர்.
இதிலேருந்து கிராவிடேஷனல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தோமோ அதிலிருந்து தான் கொண்டு வர போகிறோம். தட் இஸ் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GME m/r. அங்கே வந்து M1 M2ன்னு இருந்திருக்கும். இங்கே ME அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் எர்த், ஸ்மால் m அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இது ரெண்டும் செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் r. இந்த ஸ்மால் r அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, மேலே அதாவது சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் தி எர்த் வரைக்கும் இருக்கிற அதோட ரேடியஸ் அண்ட் தென் அதோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே இருக்கிற ஆப்ஜெக்டோட ஹைட்டு h, இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. அதனால r அப்படிங்கிறத RE + h அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது எனக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 6.31 கிடைக்கும் இல்லையா? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -g இன்ட்டு மாஸ் ஆஃப் எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் பை டோட்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எர்த். 6.31 ஈக்குவேஷன். இதில் நம்ம எடுத்துக்கிற டேர்ம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிற இந்த ஹைட்டு, அதாவது எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே சம்திங் ஹைட்டில் தான் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹைட் அப்படிங்கிறது எர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். h இஸ் வெரி மச் லெஸ் தென் ரேடியஸ் ஆஃப் எர்த். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கீழே அந்த இருக்கிற ஈக்குவேஷனை எப்படி மாற்றுறோம் பாருங்கள். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -g, நியூமரேட்டரில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது, ME/m. ஃபஸ்ட்டு அந்த டிவைடில் இருக்கு இல்லையா, RE + h, அதில் ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நம்ம வெளியில் கொண்டு வரோம். நீங்கள் RE மட்டும் வெளியில் எடுத்திங்கன்னா செகண்ட் h அப்படிங்கிற அந்த டேர்மில் ரேடியஸ் ஆஃப் எர்த்துங்கிற ஒரு குவான்டிட்டியே கிடையாது. ஸோ அந்த டேர்ம் இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், அந்த இடத்த ரேடியஸ் ஆஃப் எர்த்தால் இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மேலே இந்த இடம் h இருக்கு இல்லையா, அந்த h பக்கத்தில் இன்ட்டு RE/RE ஒன்ஸ் இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த டேர்மை வந்து வெளியில் காமனாக எடுத்துக்கலாம். அப்படி வந்து அந்த ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து காமனாக வெளியில் எடுக்கும்போது நமக்கு கடைசியாக கிடைக்கிற டேர்ம் -GME இன்ட்டு m/RE. டிவைடில் இருந்த அந்த டேர்ம் வந்து நியூமரேட்டருக்கு வந்தால் பவர் -1 அது கூட ஆட் ஆகும். ஸோ அதனால் 1 + h/RE ஹோல் பவர் -1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது, மேக்ஸில் வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம எடுத்துக்கும்போது நமக்கு இருக்கிற டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னா, 1 + இந்த ஃபுல் டேர்ம்ஸும் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா 1 + x ஹோல் பவர் -1 அப்படின்னு சொல்லுவேன். இந்த -1 அப்படிங்கிறத நான் இந்த இடத்த கொண்டு வரும்போது இந்த பைனாமியல் ஈக்குவேஷன் எப்படி மாறும், 1 - xன்னு மாறும். சப்போஸ் இந்த இடத்த ஏதாவது n இருக்குன்னா nxன்னு மாறும். 1 அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்துல நம்ம x மட்டுமே எடுத்துக்கிறோம். புரியுதா? 1 - xன்னு இருக்கும். ஹையர் ஆர்டர்ஸ் இருக்கும், அது வந்து நமக்கு இந்த இடத்து தேவையில்லை. அந்த ஹையர் டேர்ம்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணும்போது இந்த பைனாமியலை நான் இந்த இடத்த அப்ளை பண்ணேன்னா நமக்கு இந்த 6.32 ஈக்குவேஷன் அடுத்தது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -g ME இன்ட்டு m/RE இன்ட்டு 1 - h/REன்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப்ஸுக்கு அடுத்து என்ன பண்ணணும், இந்த டேர்ம்ஸ் வந்து இன்ட்டு பண்ணி எடுக்கணும். அதாவது 1 - h/RE இருக்கு இல்லையா, அது கூட வெளியில் இருக்கிற டேர்ம்ஸை இன்ட்டு பண்ணி ஈக்குவேஷன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கும், இங்கே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -GME m/RE ப்ளஸ் GME m/RE² இன்ட்டு h. இந்த இடத்த அடுத்து நம்ம கொண்டு வரது, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன் பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு GM/R². இந்த ரிலேஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே டிவைடில் RE² இருக்குல்ல, ஆனால் இங்கே ஒரு RE தான் இருக்குது. அகைன் வந்து இன்னொரு RE வேணும் அப்படின்னா ஒன்ஸ் REL இன்ட்டு பண்ணி REL டிவைட் பண்ணுங்கள், இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நீங்கள் இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணுறதுனால என்னாகும் பாருங்கள், இந்த g வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்ந்தது GM/R². இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல் ஆயிரும்னா இந்த ஜிக்கு வந்து ஈக்குவல் ஆகும். அதே போல் செகண்ட் டேர்மில் GM/R², இதுவும் வந்து ஜிக்கு ஈக்குவல் தான் இல்லையா. அந்த ஜிங்கிற டேர்மை இங்கே உள்ளே கொண்டு வரும்போது நமக்கு கிடைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்கும் பாருங்களேன். 6.35 எப்படி இருக்கோ அது போல் இருக்கும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -mgRE ப்ளஸ் mgHன்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸில் நம்மளோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது சர்ஃபேஸ் எர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் தான் என்னன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அதில் ஹெச் அப்படிங்கிற டேர்மே கிடையாது. ஹெச் இல்லைங்கிறதுனால இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் அஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அ ஹைட்.
ஹெச்சை பொறுத்து கிடையாது. செகண்ட் வர டேர்மில் மட்டும்தான் அந்த ஹெச் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. நம்ம செகண்ட் டேர்மை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது H1 அப்படிங்கிற ஹைட்லேருந்து H2ங்கிற ஹைட்டுக்கு நான் அந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு போனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6.36 ஈக்குவேஷன் H1 ஹைட்டுக்கு என்னன்னு பார்க்குறோம். எப்சிலான் H1 is equal to something அண்ட் ஹைட் H2ன்னு பார்க்கும்போது எப்சிலான் H2 is equal to something. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் ஃபஸ்ட் டேர்மில் வந்து அந்த ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. அப்படி இல்லைங்கிறதுனால ஜஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் சப்ராக்ட் பண்ணி எடுக்கும்போது நம்ம கிடைக்கிற டேர்ம் எப்சிலான் H2 மைனஸ் எப்சிலான் H1 is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்ம் மட்டும்தான் நமக்கு எப்படி மாறும்னா mg இன்ட்டு H2 மைனஸ் H1ன்னு கிடைக்கும். ஓகே, அது எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்காங்க ஏன் வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் நம்ம கிடைச்சதில்ல. H2 மைனஸ் H1னா அந்த டிஃப்ரென்ஸு, இந்த ரெண்டு ஹைட்டுக்கும் இடையில் இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸு தான் எனக்கு எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், கீழே ஒரு 4 or 5 லைன்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இட் கேன் பி ஸ்டேட்டட் தட் த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி stored in a particle of mass m at a height h from the surface of earth is equal to mgh. ஏன்னா அந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஹெச் தானே, அதுபடி கொண்டு வந்தால் நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் mgh தான். இது வந்து எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் தான் mgh. ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துன்னு எடுத்திங்கன்னா 0 ஆகிடும். ஏன்னா அங்கே ஹைட் வந்து கிடையாது. ஹெச் 0ங்கிறதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 ஆகிடும். அடுத்து கொடுத்துருக்குற பேராகிராஃப் ரீட் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற கான்செப்ட் ஈஸி தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த mgh அப்படிங்கிற இந்த எனர்ஜி அப்படின்றது எர்த் மாஸ், இந்த சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட எர்த் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட். அது ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குது. எது வந்து மூவிங்கில் இருக்கோ அது கூட தான் இந்த எனர்ஜி வந்து இன்வால்வ் ஆகும். அப்படி பார்க்கும்போது எம்முங்கிற மாஸ் மட்டும்தான் நம்ம பர்டிகுலர் ஹைட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுனால இந்த எனர்ஜி mgh அப்படிங்கிறது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த எம்முங்கிற மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. mgh வந்து சிஸ்டத்தோட எனர்ஜியாக இருந்தாலும் எனர்ஜி முழுக்க முழுக்க எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது எம்முங்கிற மாஸில் தான் இருக்குன்றாங்க. ஏன்னா எர்த்து நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல, அது ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குது. எது மூவ் ஆகுது, அந்த ஸ்மால் மாஸ் தான் எர்த்துலேருந்து ஹெச் டிஸ்டன்ஸு மூவ் ஆகுது. ஸோ திஸ் mgh அப்படிங்கிறது எதுக்கு மட்டும் சொந்தமானது, எம்முங்கிற மாஸுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு எனர்ஜி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்குற ஹெட்டிங் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது V. அதாவது என்ன டிஸ்டன்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸில் பார்க்குறோம், அதனால் VR அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சொன்னது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ ரெண்டுமே வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி தான். பொட்டன்ஷியலாக இருந்தாலும் சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருந்தாலும் சரி. இது ரெண்டும் வந்து நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறேன். இந்த இடத்த நீங்கள் புக்ஸில் மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த பேஜ் காமிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் இப்போ பாருங்கள். எடுத்துக்கிற மாஸ் வந்து m1, இது வந்து சோர்ஸ் மாஸ். இந்த m1 மாஸ் என்ன பண்ணுன்னா இதை சுற்றிலும் ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ளே நம்ம ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். நம்ம கன்சிடர் பண்ணுற பாயிண்ட் P இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் R ஃப்ரம் m1. m1ங்கிறதுலேருந்து R டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த பாயிண்டில் இந்த m1ஓட பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸு, அது எங்கேன்னு தெரியாது, பட் இன்ஃபினிட்டியில் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு யூனிட் மாஸ். யூனிட் மாஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், அதனோட மாஸ் வந்து 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு யூனிட் மாஸை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்டு கொண்டு வர்றதுக்காக நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த ஒர்க் டன் தான் இந்த இடத்த இந்த மாஸோட பொட்டன்ஷியல். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு தெளிவாக? ரொம்ப சிம்பிள். இன்ஃபினிட்டியில் இருக்கிற ஒரு யூனிட் மாஸை அந்த பாயிண்ட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஒர்க் டன் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒர்க் டன் இல்லாமல் அந்த மாஸ் அங்கே வராது. அதுக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னை ஸ்பெண்ட் பண்ணினீங்களோ அந்த ஒர்க் டன்னோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவல்னா இந்த பொட்டென்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஒர்க் டன் மட்டும்தானே அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. புரிஞ்சிருச்சா? இந்த இடத்த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியிலிருந்தும் இந்த பொட்டென்ஷியலை டெரைவ் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கு எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். நம்ம எடுத்துக்கிற சோர்ஸ் மாஸ் m1.
m1ங்கிற மாஸ்லேருந்து r டிஸ்டன்ஸில் இருக்கிற அனதர் மாஸ் m2. இந்த இடத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா m2 அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும், யூனிட் மாஸுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கணும். 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு இந்த சிஸ்டத்துக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம், எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி m1 m2 பை ஆர்னு சொல்லுவோம். ஆனால் கண்டிஷன் என்ன, m2 அப்படிங்கிறது யூனிட் மாஸுக்கு ஈக்குவல். அது யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டா இந்த இடத்த நமக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாயிரும்னா மைனஸ் gm1 பை ஆர்னு கிடைக்கும். இந்த மைனஸ் gm1 பை ஆர் தான் பொட்டன்ஷியல். சரியா, பொட்டன்ஷியல் எனர்ஜியிலிருந்து பொட்டன்ஷியலை கொண்டு வரலாம். என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற m2 வந்து யூனிட் மாஸுக்கு ஈக்குவல் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிறது வந்து பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ இந்த வகையிலையும் நீங்கள் பொட்டன்ஷியலை வந்து டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம புக் பேஜில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புக்கில் கொடுத்துருக்கிற டேர்ம் இதுதான், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியலுக்கு நீங்கள் டெஃபினேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் இங்கே இருக்குது. மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 4 லைன், gravitational potential at a distance r due to a mass m is defined amount of work required to bring a unit mass from infinity to the distance r. ஓகே, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது vr. in other words அப்படின்னு கொடுத்தது அதோட டெஃபினேஷன் திரும்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே இந்த பேராகிராஃபில் இருக்குது. m1 மாஸ் எங்கே இருக்குது, m2 மாஸ் என்ன, m2 மாஸ் அப்படிங்கிறது என்ன டேர்முக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. m2 is equal to 1 கிலோகிராம். இதிலிருந்து நான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை சொன்னேன்னா vr is equal to minus gm by r. இந்த மாதிரியும் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அதுதான் இந்த ஃபிகர் போட்டு இதில் சொன்னது. சரி, ஓகே. இப்போ அதுக்கு கீழே என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இது ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டிஸ், அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் அப்படிங்கிறத நீங்கள் வெக்டார் குவான்டிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஸ்கேலார் குவான்டிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றாங்க. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. அது எப்படி இருக்குன்னா, an apple which falls on earth due to earth gravitational force. ஆப்பிள் வந்து ஏன் கீழே வருது அப்படின்னா நியூட்டன் சொன்ன பதில் தான் இது. எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் ஆப்பிள் வந்து கீழே விழுது, அது மேலே போகாது. இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி வச்சு சொன்ன ஒரு கான்செப்ட். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கேலரில் இருந்து வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்குன்றாங்க. இப்போ ஸ்கேலரை வச்சு சொல்லும் போது என்ன எடுத்துக்குவாங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை வச்சு இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த ஃபிகரில் ஆப்பிள் ஃபாலிங் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து ஃபோர்ஸ் கான்செப்டை வச்சு சொல்கிறது, செகண்ட் வந்து பொட்டென்ஷியல் கான்செப்டை வச்சு சொல்கிறது. சரியா, எர்த்துக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் ஒரு ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் வந்து மேலே ஹைட்லேருந்து கீழே வருது இல்லையா, அந்த ஹைட்லேருந்து கீழே வருது அப்படிங்கிறத பொட்டென்ஷியலை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கிறாங்க, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் ஆஃப் ஹைட் டு ஹெச் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஹெச்சுங்கிற ஹைட்டில் அதனோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஃபார்முலாவில் டிவைடில் ஆர் மட்டும் போட்டோம்ல, அந்த இடத்த ஆர் ப்ளஸ் ஹெச்னு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்த கேபிட்டல் ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த்து, ஹெச்சுங்கிறது எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டு. ஸோ அதுபடி எழுதுனா நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் 6.40 கிடைக்கும். செகண்ட் என்ன பண்ணணும், ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்லேயே அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னா அங்கே ஹெச் வந்து இருக்காது இல்லையா. ஸோ ஹெச் வந்து 0ன்னு எடுத்துகிட்டு பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா விஆர், ஆருங்கிறது கேபிட்டல் ஆர், ஐ மீன் ரேடியஸ் ஆஃப் எர்த்துக்கு ஈக்குவல், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GME பை ஆர்னு கிடைக்கும் இல்லையா. இந்த இடத்த ஹெச் இருக்காது. இப்போ சொன்ன இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேயும், அதாவது 6.40 அண்ட் 6.41, இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 6.40 ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ நெகட்டிவ் டேர்மை வச்சு பார்க்கும்போது 6.40ஓட டிவைடில் டினாமினேட்டரில் ஆர் ப்ளஸ் ஹெச், அப்போ அங்கே குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு டிவைடில் வந்து ஒரு ஹை டேர்ம்ஸால் டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நெகட்டிவில் வரும்போது அதோட மேக்னிடியூட் அதிகம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 6.42 ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ சர்ஃபேஸில் இருக்கிற பொட்டென்ஷியலை விட பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கிற பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹையர் குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஹையர் குவான்டிட்டி இருக்கிறதுனால தான் அந்த ஆப்பிள் என்ன ஆகுதுன்னா ஒரு ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு கீழே வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இது டெஃபினேஷன் படி அவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த செஷனில் வந்து செகண்ட் கான்செப்ட் பார்த்தோம்ல, பொட்டன்ஷியல் எனர்ஜி நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். நியர் தி சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் என்ன சொன்னோம், MGH அப்படின்னு சொன்னோம். அந்த MGH அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் பொட்டன்ஷியல் எனர்ஜி
ஆனால் இந்த இடத்த நமக்கு தேவைப்படுறது பொட்டென்ஷியல். இப்போ பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யூனிட் மாஸால் எம்ஜிஹெச் வந்து நீங்கள் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். மிஸ் ஒன்றுமே புரியல அப்படின்னு ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த இடத்த பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது எர்த்தோட சர்ஃபேஸுக்கும் பக்கத்தில் அதனோட எனர்ஜி வந்து எம்ஜிஹெச். இந்த எம்ஜிஹெச் டேர்ம் எடுத்துகிட்டு பர் யூனிட் மாஸ்னால் எம்எஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டு சைடும் எம் கேன்சல் ஆகிடும். எனக்கு கடைசியாக கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னா ஜிஹெச் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இந்த ஜிஹெச் ஸ்மால் ஜி இன்ட்டு ஹெச் கேபிட்டல் ஜிஹெச்னு நினச்சிக்கூடாது. இப்போ இந்த ஜிஹெச் அப்படிங்கிற இந்த குவான்டிட்டி ஏர்த்தோட சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அதனோட பொட்டென்ஷியல். சர்ஃபேஸில் என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும், ஏன்னா ஹெச் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நமக்கு ஆன்சர் கிடைக்கும்போது ஹைட்டிலேருந்து ஹையர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலிருந்து லோயர் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலுக்கு ஒரு மாஸ் வந்து கீழே விழுவும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு கான்செப்ட். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் போகலை, ஃபீல்டுக்கும் போகலை. இது வந்து மோஷன் ஆஃப் அ பாடி. ஒரு பாடியோட மோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எந்த குவான்டிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா வெக்டர் குவான்டிட்டிஸை விட ஸ்கேலார் குவான்டிட்டியோட எக்ஸ்ப்ளனேஷன் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் இந்த இடத்த நிறைய தியரிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் அவுட் அண்ட் அண்டர்ஸ்டுட். அடுத்து இந்த கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் அ டாப் ஆஃப் அ ஹில் டு தி கிரவுண்ட். ஒய்? ஏன் வந்து வாட்டர் எல்லாம் வந்து ஒரு ஹைட்லேருந்து கீழே விழணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்லேருந்து கீழே விழாமல் அது மேலே போக முடியாதுல்ல, அதனால தான் கீழே விழுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஏன் அப்படின்னா அந்த ஹில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் பாயிண்ட், அதாவது ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் டாப் ஆஃப் த ஹில் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் ஹையர் கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் தேன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இங்கே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலை விட ஹைட் அதிகமாக இருக்கிற பாயிண்டில் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும். அதனால தான் வாட்டர் எல்லாமே மேலேருந்து கீழே வருதுன்றாங்க. மறுபடியும் அதனோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது. The motion of a particle can be analyzed more easily using scalars like gravitational potential energy or a potential than a vector quantities like gravitational force and gravitational field. ஸோ இந்த கான்செப்ட்னால தான் நம்ம மாடர்ன் தியரிஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய கான்செப்டில் வந்து எது இன்வால்வ் ஆகும்னா பொட்டென்ஷியல் தான் இன்வால்வ் ஆகும். ஸ்கேலர் குவான்டிட்டியாக இருக்கிற ஃபீல்டு அண்ட் ஃபோர்ஸ் வந்து அதிக இன்வால்வ் எடுக்காமல் பொட்டென்ஷியல் வந்து நிறைய ரோல் எடுக்கும். நீங்கள் இது 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம். இப்போதைக்கு இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியானது தான். கன்சிடர் 4 masses m1, m2, m3 and m4 arranged on the circumference of a circle as shown in the figure. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்கிறது போல் 4 மாஸ் வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 4 மாஸஸ் சேர்ந்த இந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த ரெண்டு கான்செப்டும் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டுமே ஸ்கேலர் தான், இருந்தாலும் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா மாஸ் m1 m2 வரணும். பொட்டென்ஷியல் அப்படின்னு வரும்போது சிங்கிள் மாஸ் மட்டும்தான் வரணும், gm/r தான் வரணும். ரெண்டுமே வந்து நெகட்டிவ் சைன் இருக்கிற குவான்டிட்டி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை வந்து கேல்குலேட் பண்ணணும். நீங்கள் பொட்டென்ஷியல் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்குற இந்த 4 மாஸஸும் பேராக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். பேராக எடுத்துக்கிறோன்னா எப்படி? ஃபஸ்ட்டு வந்து m1 m2 சேர்ந்து எடுக்கணும். அண்ட் தென் m1 m3 சேர்ந்து என்னென்னு பார்க்கணும், m1 m4க்கு என்னென்னு பார்க்கணும். சரியா? இப்போ m1 வந்து 3 மாஸ் கூட பேர் பண்ணியிருக்கோம். அடுத்து செகண்ட் என்ன பண்ணணும்னா m2 மாஸ் எடுத்து m2 m3 என்ன, m2 m4 என்னன்னு பார்க்கணும். m2 m1 தான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் தென் தேர்டு பார்க்கும்போது m3 வந்து பேர் பண்ணணும். m3 m4 என்ன, திரும்ப மறுபடியும் m3 m1க்குலாம் போகக்கூடாது, ஆல்ரெடி அது m1 கூட பேர் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸையும் பேர் பண்ணி அதனோட பொட்டென்ஷியல் என்னன்னு ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்னு கொண்டு வரணும். அதுக்காக நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு சம்திங் நிறைய வருது இல்லையா, இது எல்லாமே. அதில் எந்த மாதம் நீங்கள் பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸும் r12 r13 அப்படிங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்குது. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ m1 m3ன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டயாமீட்டருக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் அதே வந்து m1 m4னா மாறும் இல்லையா, அதனால் இந்த r12 13 14 இதெல்லாம் கரெக்டாக தெளிவாக ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும்.
ரைட்டு. அடுத்தது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ R14 அப்படின்னா இந்த R14 வந்து ஸ்ட்ரைட்டாக எடுக்க முடியாது, டயாமீட்டர் பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ அது டயாமீட்டர் பாயிண்ட் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம்ல. மேலே M1 இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா பித்தாகரஸ் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இப்போ இது ஆறுனா இந்த பக்கம் ஆறு தானே இருக்கும். ஸோ எனக்கு இந்த டேர்ம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் தீஸ் டூ சைட்ஸ், இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ அதுபடி கொண்டு வந்தால் நமக்கு இந்த இடத்து கிடைக்கிற இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது, ஐ மீன் R14 ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 2R ஸ்கொயர். இது வந்து R14ஓட ஸ்கொயர். இதுலேருந்து R14 மட்டும் எடுத்தேன்னா √2 × Rன்னு கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கெல்லாம் ஈக்குவல்னா R12, R23, R34 இது எல்லாமே இதே மாதிரி கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால ஸோ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவல், √2 × Rக்கு ஈக்குவல். தென் R13 அண்ட் R24 அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஜஸ்ட் வி ஹாவ் டு டேக் தீஸ் டூ டிஸ்டன்ஸஸ் ஈக்குவல் டு 2R. இப்போ நம்ம சொன்ன இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல்லா டேர்ம்ஸ்லேயும் எது காமனாக இருக்குன்னா G/R வந்து காமன். அதை ஹோலாக நீங்கள் வந்து காமனாக வெளியில் எடுக்கும்போது நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன்ஸ். அண்ட் தென் ஆல் த மாசஸ் ஆர் ஈக்குவல், கொடுத்துருக்கிற எல்லா மாசும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா எனக்கு கடைசியாக கிடைக்கிற ஸ்டெப்ஸு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -Gm²/R இன்ட்டு நிறைய டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறாங்க இல்லையா, அது எல்லாமே அதை சால்வ் பண்ணும்போது நம்ம கடைசி கிடைக்கிறது எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் மேலே இருக்கு, -Gm²/R இன்ட்டு 1 + 2 × √2. இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் அப்படின்னா சிங்கிள் மாஸ் மட்டும்தான் எடுக்கணும், இதுதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் இதுக்கும் அதே மாதிரி எடுத்துடக்கூடாது. சிங்கிள் மாஸ் அப்படின்னா எல்லா மாஸுமே ரேடியஸ் டிஸ்டன்ஸில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரேடியஸ் டிஸ்டன்ஸ்னால் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், ஸ்டெப்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். கீழே டிவைடில் R, தென் மாஸ் வந்து ஈக்குவல் பண்ணுறீங்க, 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் கொண்டு வந்துடுறோம். ஓகே, பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஸோ இந்த கிளாஸில் நாம் பார்த்தது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு என்ன, பொட்டென்ஷியல்னா என்ன, 2 கான்செப்ட் தான். பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா ஆர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு மாசை வந்து இன்ஃபினிட்டியில் தூக்கி போடுறதுக்கு என்ன ஒர்க் டன் தேவையோ அது பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் அப்படின்னா அவ்வளோ டிஸ்டன்ஸில் கிடைக்கிற அந்த மாஸ் வந்து, ஐ மீன் இன்ஃபினிட்டியில் இருக்கிற மாஸை ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரதுக்காக என்ன அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறோமோ தட் இஸ் பொட்டென்ஷியல். ரெண்டுமே ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் தான். சரியா, ரொம்ப ஈஸியான டாபிக்ஸு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 6th லெசனில். ஓகே, தெளிவாக படிங்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்பொழுது தமிழ் வழி மாணவர்களுக்கு நாம் இன்றைக்கி எடுத்துக்கிற தலைப்பு பாருங்கள், ஈர்ப்பு நிலை ஆற்றல் மற்றும் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல், இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிலையாற்றல் அப்படிங்கிறத ஃபஸ்ட் வால்யூமில் படிச்சிருப்போம். நிலையாற்றல்னால் ஒரு பொருள் தன்னுடைய நிலையினால் பெற்றுள்ள ஆற்றல். இங்கே நாம் எடுத்துக்கிறது ஈர்ப்பு நிலை ஆற்றல். ரெண்டுமே வேறு வேறு கான்செப்ட்டு. இந்த ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படிங்கிறது ஆற்றல் மாறா விசையின் புலத்தோடு தொடர்புடையதால் அதனோட மூலத்திலிருந்து நம்ம இதை வந்து வரையறை செய்யலாம். ஸோ அந்த வகையில் நாம் இங்கே எடுத்துக்கிறது கொடுத்துருக்குற இந்த படத்தில் இருக்கிறது போல் M1 மற்றும் M2 நிறை கொண்ட 2 நிறைகள். ஆரம்பத்தில் இது ரெண்டும் இருக்கிற தொலைவு அப்படிங்கிறது R' தொலைவில் இருக்கிறதா எடுத்துகிட்டு இதில் M1 அப்படிங்கிறது அதே இடத்து தான் நிலையாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துகிட்டு M2 மட்டும் என்ன பண்ணுறோன்னா வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த M2 அப்படிங்கிறத நீங்கள் R' அப்படிங்கிற நிலையிலிருந்து ஆறுங்கிற நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெளியிலிருந்து சிறிது வேலை செய்யணும். அந்த வேலை செய்யும் பொழுது மொத்தமாக R''லேருந்து ஆருக்கு போகும்போது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் ஒரு சிறு தொலைவு dr டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தொலைவுக்கு அதை நகர்த்துறதுக்கு என்ன ஒரு சிறிய வேலை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை தொகைக்காணல் மூலமாக மொத்தமாக அந்த R தொலைவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம இயற்பியல் அப்படி தான் பண்ணுவோம். ஒரு பெரிய தொலைவு நகர்த்தும் போது ஃபஸ்ட்டு அந்த சிறு தொலைவுக்கு என்ன வேலை வந்து செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கடைசியாக டோட்டல் ஒர்க் டன் என்னன்னு பார்க்கணும். அந்த வகையில் இங்கே dr அப்படின்னு நகர்த்தும் போது மொத்தமாக அந்த M1 M2க்கு இருக்கிற தொலைவு என்னவா மாறும்னா R வெக்டர் ப்ளஸ் dr வெக்டர்னு மாறும். இதுக்கு செய்ய வேண்டிய சிறிய வேலை சமன்பாடு 6.21 இருக்கிறது போல் கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்னது போல் இந்த வேலை அப்படிங்கிறது ஈர்ப்பியல் விசைக்கு எதிராக செய்யப்படுகிறது. ஏன்னா ஈர்ப்பியல் விசை அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி விசையாக இருக்கும். அதை கவர்ச்சி விசையை எதிர்த்து வெளியில் அந்த பொருளை கொண்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம செய்கிற வேலை அப்படிங்கிறது எதிரான வேலை. அந்த எதிர்வேலை என்ன அப்படிங்கிறது
இந்த கொடுத்துருக்கிற விசை சமன்பாட்டின் மூலமாக கொண்டு வரணும். ஸோ நம்ம எடுத்துக்கிற விசை வெளிப்புற விசையும் ஈர்ப்பியல் விசையும் எதுக்கு சமமாக இருக்குன்னா Gm1m2/r². இந்த டேர்ம் வந்து நீங்கள் மேலே சொன்னிருக்கிற அந்த சிறிய வேலை அதில் பிரதியிடும் பொழுது நம்ம கிடைக்கிற சமன்பாடு 6.32. இதிலிருந்து மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் தான் உங்களுக்கு இல்லையா. நம்ம இங்கிலீஷ் மீடியம் என்ன கான்செப்டில் வந்து இதை டெரைவ் பண்ணமோ அதே கான்செப்டில் தான் இதையும் டெரைவ் பண்ண போகிறோம். அப்படி கொண்டு வந்தால் கடைசியாக நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். எப்சிலான் ஆர் இஸ் ஈக்குவல் டு -Gm1m2/r. இந்த வேலை அப்படிங்கிறது இந்த W அப்படிங்கிறது தான் இப்போ என்னவா மாறி இருக்குன்னா எப்சிலான் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. இந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்குன்னா M1 M2 நிறைகள் வந்து R மற்றும் R' தொலைவில் இருக்கிறது போது அந்த அமைப்போட ஈர்ப்பு நிலையாற்றலோட வேறுபாட்டுக்கு சமமாக இருக்குன்றாங்க. எடுத்த உடனே ஈர்ப்பு நிலையாற்றல் கிடைச்சிருது இல்லை, அந்த குறிப்பிட்ட தொலைவில் பிரித்து வைக்கப்பட்ட இரு நிறைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு நிலை ஆற்றல்களின் வேறுபாடு தான் இந்த எப்சிலான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோன்னா 2 சிறப்பு நேர்வுகளை வந்து கொடுக்குறோம். அதாவது நம்ம அந்த M2 நிறையை வந்து நகர்த்துகிற தொலைவு ஏற்கனவே இருக்கிற தொலைவை விட குறைவாக இருந்தால் எப்படி இருக்கும், அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் 2 இது பார்க்கணும். அதில் ஃபஸ்ட்டு நிலை அப்படிங்கிறது R is greater than R'. நம்மளோட ஆர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆர் டேஸை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்த தவறு, தமிழ் மீடியம் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு நிலை வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆர் லெஸ் தென் ஆர் டேஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே பிரித்து இருக்கிற அந்த தொலைவு ஆர் டேஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிற சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஆர் வந்து அதை விட குறைவாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். இங்கே அதிகம்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த இடத்த திருத்திக்கோங்க. ஆர் லெஸ் தென் ஆர் டேஷ், இது வந்து இந்த இடத்த தப்பாக இருக்குது. ரிவைஸரு தான் தெரில, என்னென்ன மிஸ்டேக்காக இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே சரி. இந்த நிலைக்கு ஈர்ப்பியல் விசை அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சி விசை அப்படிங்கிறதுனால இந்த M2 நிறையானது M1 நிறையால் கவரப்படும்னா அந்த அமைப்பிலிருந்தே வேலையானது செலவழியும். வேலை மீன்ஸ் ஆற்றல் செலவழியும். இதுக்கு வெளிப்புறத்திலிருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அமைப்பின் ஆற்றல் செலவழிக்கிறதுனால செய்யப்பட்ட வேலையானது எதிர்குறி மதிப்பை பெறும். இதுதான் ஃபஸ்ட்டு நிலைக்கான விளக்கம். அடுத்தது 2வது நிலை அப்படின்னு சொல்லும்போது ஆர் கிரேட்டர் தேன் ஆர் டேஸ். இப்போ இந்த இடத்தையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கணும். இது நமக்கு என்னென்னா ஆர் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் டேஷ். ஏற்கனவே இருக்கிற தொலைவை விட இப்பொழுது இந்த தொலைவு அதிகமானால் அப்படின்னா நீங்கள் இந்த நிறை, அதாவது இங்கே M1 இருக்கு இல்லையா, M2 வந்து ஆர் டேஷ் தொலைவில் இருந்துச்சு. இந்த M2வை நம்ம வெளியில் நகர்த்திட்டு போகணும். வெளியில் நகர்த்திட்டு போகும்போது இந்த ஆர் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். நகர்த்திட்டு போகணும்னா ஏற்கனவே இந்த M2 வந்து M1 கவரப்படுதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இதை வெளியில் நகர்த்திட்டு போனால் இந்த அமைப்பின் மீது நம்ம வேலை செய்கிறோம். அமைப்பின் மீது வேலை செய்வதனால் இங்கே வந்து நம்ம செய்யப்பட்ட வேலையானது நேர்குறி மதிப்பை பெறும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது 2வது நிலை. இப்போ இதிலிருந்து நிலையாற்றல் மாறுபாடு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நிலையாற்றல்னு சொல்கிறது இல்லை, நிலையாற்றல் மாறுபாடு. அந்த நிலையாற்றல் மாறுபாடு தான் இந்த 2 நிறைகளுக்கு இடையில் இருக்கிற நிலையாற்றல் மாறுபாடே இந்த அமைப்பின் ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னு கொண்டு வராங்க. இதை வந்து நம்ம தெளிவாக வரையறை செய்யணும்னா, அதாவது ஈர்ப்பு நிலையாற்றலை தெளிவாக வரையறை செய்கிறதுக்கு ஒரு ஆதார புள்ளி வந்து வேணும், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. அந்த ஆதார புள்ளி அப்படிங்கிறத நம்ம எங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னா முடிவில்லா தொலைவில் எடுத்துக்கிறோம். இன்ஃபினிட்டி, வரையறுக்க முடியாதது அந்த தொலைவு. அந்த ஒரு தொலைவை நம்ம எடுத்துகிட்டு தான் இந்த ஈர்ப்பு நிலையாற்றலை வரையறை எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் அந்த இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், இந்த இடத்த 6.28 இந்த ஈக்குவேஷனோட டிவைடில் வர டேர்ம் வந்து இன்ஃபினிட்டி போட்டால் 0 ஆகிடும். அப்படி 0 ஆகும்போது நம்ம கிடைக்கிற அந்த டேர்ம் 6.29 இருக்கிறது போல் இருக்கும். இதிலிருந்து தான் ஈர்ப்பு நிலையாற்றலுக்கு வரையறை கொடுக்குறாங்க. அந்த ஈர்ப்பு நிலையாற்றலின் வரையறை இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடம். இங்கேருந்து நீங்கள் சொல்லணும் சமம் அப்படிங்கிற வரைக்கும் வரும். இது புக் பேக்கில் இருக்கிற கொஷின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இந்த ஃபார்முலாவையும் சேர்த்து எழுதணும். இந்த வரையறை கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவை எழுதணும். ஓகே, வரையறையெல்லாம் படித்து பாருங்கள். ஏற்கனவே நம்ம இது வரைக்கும் என்ன சொன்னோமோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வரையறையிலிருந்தும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 நிறைகள் கொண்ட அமைப்பின் ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படிங்கிறது பொதுவாக எப்படி இருக்குன்னா அந்த அமைப்பின் நிலை ஆற்றல் வேறுபாட்டிற்கு சமமாக தான் இருக்குது இல்லையா.
எடுத்த உடனே நிலையாற்றல் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 நிலைகளுக்கு இடையே இருக்கிற அந்த ஆற்றல் வேறுபாடு தான் எப்சிலான் ஆருக்கு சமம். இது வந்து எப்சிலான் ஆர் கடைசி இருக்கிற டேர்மு, ஐ மீன் எப்சிலான் இன்ஃபினிட்டி வந்து 0 அப்படின்னு எடுத்ததுனால இந்த ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படிங்கிறது எப்போதுமே எதிர்க்குறி மதிப்பாக தான் இருக்கும். ஏன் வந்து இது எதிர்க்குறி மதிப்பாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னாவே ஒரு கவர்ச்சி விசை தானே. அப்போ கவர்ச்சி விசை அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ தூரத்தில் தான் கொண்டு போய் அந்த நிறைகளை வைத்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து கடைசியாக அந்த அமைப்பு வேலை செய்தது போல் அந்த கருத்துக்கு வர்றதுனால செய்யப்பட்ட வேலையானது எதிர்க்குறி மதிப்பாகவே இருக்கும். இதுதான் கடைசி கொடுத்துருக்கிற விளக்கம். ஈர்ப்பு நிலையாற்றல் அதோட அலகு வந்து ஜூல். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்கேலர் அளவு. எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கிற நிறைகள் மற்றும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு இதை வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 மார்க்கு இந்த டேர்மில் கேட்குற கொஸ்டின்ஸ் இது. மேபி புக் பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குற தலைப்பு புவியின் பரப்பிற்கு அருகில் ஈர்ப்பு நிலையாற்றல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். புவிப்பரப்பிற்கு அருகில் எம்ஜிஹெச்ன்னு தான் வரும். அதை எப்படி கொண்டு வரணும்னு பார்க்குறோம். பெரிய ப்ளூ கலர் ரவுண்டு கொடுத்துருது புவி. அதனோட ஆரம் கேபிட்டல் ஆர். புவி பரப்பிலிருந்து ஹெச் உயரத்தில் இருக்கிற பொருள் ஸ்மால் எம். அந்த நிறை வந்து ஹெச், அதாவது சர்ஃபேஸு புவி பரப்பிலிருந்து ஹெச் உயரத்துக்கு கொண்டு போகும்போது அந்த பொருளில் எவ்வளவு ஈர்ப்பு நிலையாற்றல் சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். இந்த கான்செப்டுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம புவியோட மையத்திலிருந்து ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பொருள் இருக்கிறது வரைக்கும் இருக்கிற தொலைவு ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது ஆர் ப்ளஸ் ஹெச் இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இன்னொரு நிபந்தனை என்ன அப்படின்னா ஹெச் இஸ் வெரி மச் லெஸ் தேன் ஆர். நீங்கள் எடுத்துக்கிற அந்த உயரமானது புவியின் ஆரத்தை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த கான்செப்ட் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கண்டிஷன் அப்படின்னா இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் சரி, வேறு எந்த இடத்து இதை யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இதற்கான டெரிவேஷன் அப்படிங்கிறது இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஆஸ் பர் இங்கிலீஷ் மீடியம் வந்து என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவே தான். பேசிக்காக ஈர்ப்பு நிலையாற்றலோட ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு M1 M2க்கு மட்டும் என்ன பண்ணணும், புவியின் நிறை மற்றும் பொருளின் நிறை இதை பிரதியிடணும். ஆர் அப்படிங்கிறதுக்கு புவிப்பரப்பிலிருந்து குறிப்பிட்ட தூரம் ஹெச் உயரம் அப்படிங்கிறதுனால RE + ஹெச். அதன் பிறகு அதாவது பைனாமியல்னால் இங்கே வந்து ஈருறுப்பு தேற்றம், அந்த தேற்றத்தை பயன்படுத்தி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி கிடைக்கிற டேர்ம் உங்கள்கிட்ட புக்கு இருக்காது, மேபி இருக்கலாம், இருந்தாலும் இந்த மாதிரி வியூ கொடுக்கும்போது ஜஸ்ட்டு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். என்ன தான் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் கவனித்தாலும் ஒன்ஸ் வந்து ஒரு ரஃப் நோட்டில் டிரைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி கொண்டு வருவீங்க. அப்படி கொண்டு வரும்போது கடைசியாக நம்ம கிடைக்கிற ஈக்குவேஷன் எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு mgh. ஒருவேளை அந்த பொருள் புவிப்பரப்பிலேயே இருந்தால் உயரம் வந்து இருக்காது. அதனால் ஆற்றலும் என்னவாக இருக்குன்னா சுழியாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க, நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த எம்மை வந்து புவிப்பரப்புலேருந்து ஹெச் உயரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது செஞ்ச வேலை வந்து mgh. இந்த வேலையானது நிறை எம்மில் ஈர்ப்பு நிலையாற்றலாக சேமிக்கப்பட்டிருக்கு. அந்த எம்மில் தான் சேமித்து வச்சுருக்குது. ஆனால் உண்மையிலேயுமே mgh அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நிறை மற்றும் புவி இது ரெண்டும் சேர்ந்த அமைப்போட நிலையாற்றல் தான். இந்த ரெண்டுக்குமே சொந்தமானது இருந்த போதிலும் எம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஏன் இதில் மொத்தமாக இந்த ஆற்றல் சேமிச்சிருக்கு அப்படின்னா புவியானது ரொம்ப பெரிய பொருளாக இருக்கிறதுனால அது நிலையாக தான் இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்போ இதை பொறுத்து எந்த பொருளை எடுத்துக்கிட்டு போகிறோமோ அதன் மீது மட்டுமே இந்த மொத்த ஆற்றலும் சேமித்து வைத்திருக்கும். ரெண்டுக்கும் சொந்தமான ஆற்றல் எதில் மட்டும் சேமிச்சிருக்கு அப்படின்னா ஸ்மால் எம் நிறை கொண்ட பொருளில் மட்டுமே சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வந்தீங்கன்னா இந்த இடம் ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல். ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். இங்கிலீஷில் என்னென்ன டேர்ம்ஸ் வருது அப்படிங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதை வச்சு தான் அந்த லெட்டர்ஸு ஃபார்முலா அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் அந்த வேர்ட்ஸை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இந்த ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னது போல் இந்த ஈர்ப்பு ஆற்றல் அப்படின்னா ஆர் தொலைவிலிருந்து நிறைய வந்து இன்ஃபினிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறது. பட் இந்த கேஸில் முடிவில்லா தொலைவில் இருக்கிற ஒரு பொருளை, அதாவது ஓரலகு நிறைய வந்து
ஆர் தொலைவுக்கு எடுத்துக்கிட்டு வரணும். அப்படி கொண்டு வரத்துக்கு நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதுவே ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல். வரையறை எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. இதுதான் வரையறை. இல்லாத இதுவும் சொல்லலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சும் சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஆற்றல் சொன்னோம் இல்லையா, -G m1m2/r சொன்னோம்ல. இதிலிருந்து ஓரலகு நிறைக்கான ஈர்ப்பு ஆற்றலே ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல். அந்த வரையறை தான் கீழே இருக்குது. அதற்கான விளக்கம் இந்த இடத்துல இருக்குது. 6.39 ஈக்குவேஷனில் இருக்குது. இது தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் இங்கிலீஷ் மீடியத்தில். ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்தையும் அதான் சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு புலம், இது ரெண்டும் வெக்டர் அளவு. ஆனால் ஈர்ப்பு நிலை ஆற்றலும் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலும் ஸ்கேலர் அளவு. ஏன் ஸ்கேலர், ஏன் வெக்டர், இதை பற்றி ஏன் இங்கே சொல்லணும்? பொருளோட இயக்கத்தை நம்ம விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கேலர் அளவு பயன்படுத்தி சொல்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். வெக்டரை பயன்படுத்துவதை விட ஸ்கேலர் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த புரிதல் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்குற இந்த எடுத்துக்காட்டு. புவிப்பரப்பிலிருந்து ஹெச் உயரத்தில் இருக்கிற ஒரு புள்ளியில் ஒரு ஆப்பிள் அங்கே இருக்கிற ஆப்பிள் கீழே விழுது அப்படின்னா அதை ஸ்கேலரோட உதவியால் விளக்கம் கொடுக்கும்போது ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் ஹெச்ங்கிற இடத்த எப்படி இருக்கும், புவிப்பரப்பில் எப்படி இருக்கும், இதிலிருந்து எதனோட எண் மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி கடைசியாக நமக்கு கொடுக்குற ஈக்குவேஷன் VH, அதாவது ஹெச் உயரத்தில் இருக்கிறத விட நமக்கு ஹெச் உயரத்தில் இருக்கிறது அதிகமாக இருக்கும், புவிப்பரப்பில் இருக்கிறது சுழியாக இருக்கும். இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெச் ஹைட்டில் இருக்கிற ஒரு ஆப்பிள் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர், அதை வச்சு சொல்லாமல் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப இந்த இடத்த ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்த கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இந்த டேர்ம் இது கொண்டு வந்த வேறு உங்களுக்கு தெரியாமல் போயிடுதோ. அதாவது ஹெச் உயரத்துக்கு மேலே இருக்கிறது ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் இந்த டேர்முக்கு ஈக்குவல். புவியின் பரப்பில் எடுத்தோம்னா இந்த டேர்முக்கு ஈக்குவல். இங்கே டிவைடில் பாருங்கள், ஹெச் அதிகமாக இருக்கா, டிவைடில் இருக்கிற டேர்ம் அதிகமாக இருந்தால் கிடைக்கிற ஆன்சர் ரொம்ப குறைவாக இருக்கும். குறைவாக இருக்குன்னா இதுதான் மிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது நெகட்டிவில் இருக்குது. அந்த நெகட்டிவில் இருக்கிறதுனால தான் நமக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், இந்த இடத்த இந்த மாதிரி நமக்கு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஹெச் உயரத்தில் அதிகமாக இருக்கும், புவிப்பரப்பில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹெச் உயரத்தில் அதிகமாக இருக்குன்னா ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து குறைவாக இருக்கிற இடத்துக்கு அந்த ஆப்பிளானது நகரும். இதனால தான் ஆப்பிள் கீழ் நோக்கி நகருது. இது நியூட்டன் சொன்ன கான்செப்ட், நம்மளாம் யாரும் புதுசாக கண்டுபிடிச்சி கொடுக்கல இப்போது. ஸோ அந்த கான்செப்ட் கூட ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் அப்படிங்கிற ஸ்கேலரை வச்சு விளக்கம் கொடுக்கறது ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃபில் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, ஈர்ப்பு நிலை ஆற்றல் அப்படிங்கிறதுல ஓரலகு நிறைக்கான ஈர்ப்பு நிலையாற்றலே ஈர்ப்பு தன்னிலையாற்றல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடம் நீங்கள் அந்த இடத்த ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த இடம் தான் சொல்கிறாங்க. ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னா mgh, ஓரலகு நிறைனா m. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது நமக்கு கிடைக்கிறது gh மட்டும்தான் கிடைக்கும். இந்த gHல் புவி பரப்பு அப்படின்னா h 0ங்கிறதுனால அதுவும் 0 ஆகிடும். குறிப்பிட்ட உயரத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால் மட்டுமே மேலிருக்கும் ஆப்பிள் கீழ்நோக்கி விழுது அப்படின்ற விளக்கம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிற எடுத்துக்காட்டு 6.5. குன்று, அதாவது குன்றின் உச்சியிலிருந்து அருவி கீழ்நோக்கி பாய்வது ஏன்னு கேட்டிருக்காங்க. கீழ்நோக்கி தானே வரும், மேல் நோக்கி போகாது இல்லையா? ஏன்னா ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் அங்கே அதிகமாக இருக்குது, கீழே கம்மியாக இருக்குது. இதற்கான விளக்கம் ரொம்ப எளிமையானதாக இருக்கும். இதை ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிறது எடுத்துக்காட்டு 6.6. படத்தில் இருக்கிற மாதிரி 4 நிறைகள் ஒரு வட்டத்தின் பரிதியில் அமைந்திருந்தால் நம்ம இதுக்கு ஈர்ப்பு நிலை ஆற்றலும் ஈர்ப்பு தன்னிலை ஆற்றலும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜஸ்ட்டு ஈர்ப்பு அமைப்போட நிலையாற்றலையும் அதனோட தன்னிலை ஆற்றலும் ஃபார்முலா மட்டும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஃபஸ்ட்டு ஈர்ப்பு நிலையாற்றல் அப்படின்னாங்கன்னா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு -gm²/r × 1 + 2 × √2. இது ஆன்சராக இருக்கும். ஈர்ப்பு தன்னிலையாற்றல் அப்படின்னு சொல்லும்போது V(r), V0, ஏன்னா அந்த மையத்தில் கேட்குறாங்க இல்லையா, அதனால் ஈக்குவல் டு -4gm/rன்னு கிடைக்கும். இது ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னது போல் ஒரு நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
ஒரு கிளாஸ்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்ம செய்கிறது இவங்களுக்கு என்ன தெளிவாக போகுது அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நாளைக்கு பயனை வந்து அனுபவிக்க முடியும். கிடைக்கிற ரிசல்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவும் கிடைக்காது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.